இன்றைக்கு கட்டுமான பொருட்களோட விலை நல்லா தெரியும், நல்லா சிந்திச்சு பாருங்க. அதிமுக ஆட்சியில ஒரு மூட்டை சிமெண்ட் 240 ரூபாய்க்கு வித்தது, இன்னைக்கு 340 ரூபாய்க்கு விக்குது. ஒரு டன் கம்பி அதிமுக ஆட்சியில் 40,000 ரூபாய், இன்னைக்கு 65,000 ரூபாய்க்கு விக்குது. ஒரு யூனிட் எம்சாண்ட் 3000 ரூபாய்க்கு அதிமுக ஆட்சியில் இன்னைக்கு 6,000 ரூபாய்க்கு விக்குது. ஒரு யூனிட் ஜல்லி 2,000 ரூபாய்க்கு வித்தது, இன்னைக்கு 5,500 ரூபாய்க்கு விக்குது. ஒரு செங்கல் அதிமுக ஆட்சியில 7 ரூபாய் 8 ரூபாய்க்கு வித்தது, இப்ப 12 ரூபாய்க்கு விக்குது. இப்படி கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு. மரம் 200% ஏறி போச்சு. இனி திமுக ஆட்சியில நிஜத்துல வீடு கட்டவே முடியாது. கனவுல நம்ம வீடு கட்டி மகிழலாம். நல்ல கனவு காண்ட பொழுது அழகா வீடு கட்டி கனவு காங்கலாமா ஒழிய நிஜமாக வீடு கட்டிக்கிட்ட ஆசை இருந்தா மக்கள் மறந்துட வேண்டியதான். இவ்வளவு விலை உயர்ந்தா இதை எப்படி மக்கள் இந்த பொருள் வாங்கி கட்டுமான தொழில் ஈடுபடுத்த முடியும்? கட்டுமான தொழில் கடுமையா பாதிச்சிட்டது. இதுலயே திமுக தேர்தல் அறிக்கையில் 2021 திமுக தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருக்காங்க. அத்தியாவசிய பட்டியல இந்த கட்டுமான பொருட்கள் விலையேறினா கட்டுப்படுத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. கட்டுமான பொருட்கள் விலையேறினா அத்தியாவசிய பட்டியல் கொண்டு வந்து அதை கட்டுப்படுத்தப்படும் என்று சொல்லியிருக்கீங்க. சட்டமன்றத்தில் நான் அதை கேட்டேன். அப்பொழுது இந்த துறையுடைய அமைச்சர் சொன்னார், நாங்க இதை கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு. 5 வருஷமா அப்படியே காலம் கடத்திட்டார். இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைங்களா? நல்லாட்சின்னா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே. தேர்தல் நாள் 23 ஏப்ரல் 2026.